நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ற வரைக்கும் யாராலையும் இந்த உலகத்துல நம்மள தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுல சோ இது மாதிரி பீப்புள இந்த மாதிரிதான் 4 வெரைட்டிஸா பிரிப்பாங்க. சோ இது எப்படின்னா ஃபிராக்ரன்ஸும் இருக்காது, கலரும் இருக்காது. சோ அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு கேட்டகரி. இதுக்கு கலர் இருக்காது, ஆனா ஃபிராக்ரன்ஸ் இருக்கும். சோ இவங்க ஒரு கேட்டகரி. சோ நெக்ஸ்ட் உள்ளவங்க என்னன்னா கலர் இருக்கும், ஆனா ஃபிராக்ரன்ஸ் இருக்காது. சோ இது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு கலரும் இருக்கும், ஃபிராக்ரன்ஸும் இருக்கும். சோ இதுதான் நம்ம நாட்டுல முன்னேறின பீப்புளோட கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஒரு 4 கேட்டகரிஸா பிரிச்சுட்டாங்க. சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன புக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சுவாமி விவேகானந்தாவோட வின்னிங் ஃபார்முலாஸ் புக்கோட ஆத்தர் யாருன்னா ஆத்லி சர்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்னன்னா சுவாமி விவேகானந்தாவோட ப்ரீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட ஸ்லோகன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இது ஒரு புக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. சோ இந்த புக் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோட்ஸ் இருக்கும். ஸோ கோட்ஸ் எப்படின்னா விவேகானந்தா சொன்ன கோட்ஸ் ஸோ நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம்ல, அரை சவை ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட். சோ அந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டி கோட்ஸா இருக்கும். சோ அந்த கோட்ஸுக்கு என்னன்னா எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. சோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளோட இதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் சார் இருப்பாங்க டீச்சர், அவங்க இது மகாத்மா காந்தி, ஜே.ஆர்.டி டாட்டா, அதுக்கப்புறம் வாரன் பஃபெட். சோ இவங்க எல்லார பத்தியுமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள். சோ இவங்க சோ இவங்க என்னன்னா லைஃப்ல எப்படிலாம் கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க. சோ எல்லாருமே லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல கஷ்டப்பட்டுருப்பாங்க. சோ அது கஷ்டப்பட்டதுல இருந்து எப்படி முன்னேறினாங்க அப்படின்றதுதான் இந்த புக்ல இருக்கு. சோ இந்த புக் எப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். சோ இப்ப நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, ரொம்ப தோண்டு போய் இருக்கிறீங்க. சோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா சோ இந்த புக் நீங்க வாங்கி படிக்கலாம். ஓகேவா? சோ நான் கொஞ்சம் 2 நாளா நேத்தி கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சா, ஏன்னா நான் வீடியோ போட்டேன். வீடியோ போட்டதுக்கு சரியான ரெஸ்பான்ஸே இல்லையா. சரி ஓகே, சாட்டர்டே விலாக் யாருக்கும் பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டத்துல இருந்தேன். சரி அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லா எந்த வேலையுமே ஓடவே இல்லையா. சரி அப்புறம் என்ன புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுதான். சரி இந்த புக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி படிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சரி ஓகே, திரும்பியும் நம்ம என்னதான் கஷ்டம் இருந்தாலும் திரும்பியும் ஓடிக்கிட்டேதான் இருக்கணும், எந்த இடத்துலயும் ஸ்டாப் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி இன்னைக்கு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். சோ நீங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துலயோ இல்லாத நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னா கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த புக் வாங்கி படிங்க. ஓகே? சோ இந்த புக் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சோ நான் இங்கிலீஷ்ல தான் படிச்சேன். ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டமான இங்கிலீஷ்லாம் கிடையாது, ரொம்பவுமே ஈஸியான இங்கிலீஷ் தான். நீங்க ஒரு டைம் படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ அதுக்கப்புறமேட்டுக்கு இதுல பீப்புள 4 வெரைட்டிஸா பிரிச்சிருப்பாங்க. லோ கமிட்மெண்ட், இது ஹை கமிட்மெண்ட், அப்புறம் லோ காம்பிடன்ஸ், ஹை காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ உங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, நீங்க உங்களோட ஒரு ஒர்க் நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு அதை பிடிச்சு பண்றீங்களா, பிடிக்காம பண்றீங்களா, உங்களுக்கு அத பண்றதுக்கான வில் உங்களுக்கு இருக்கா. சோ அந்த வில் எப்படி ஒருவேளை உங்களுக்கு அத ஒரு விஷயம் உங்களால பண்ண முடியலன்னா அது உங்களுக்கு எது தடுக்குது. சோ நம்ம நாட்டுல உள்ள சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே இருந்தாங்கன்னா சோ அவங்க எதை ஃபாலோ பண்ணி முன்னேறாங்க. சோ இப்ப அம்பேத்கரா இருக்கட்டும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும், சோ அவங்க எல்லாம் லண்டன்ல படிச்சுட்டு சோ அவங்க எல்லாருமே சாதாரணமா ஒரு வீட்டுல பார்க்குவாங்க. சோ அவங்க எல்லாம் எப்படி அவங்க லைஃப்ல உள்ள கஷ்டத்தை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி முன்னேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ ஆக்சுவலா இது என்னன்னா விவேகானந்தோட ப்ரீச்சர்ஸ் மட்டும் இருக்காது. சோ அவங்களோட ப்ரீச்சர்ஸ் நிறைய ஒரு டெஃபினேஷன் சொல்ற மாதிரி இருக்கும். சோ பீப்புள இந்த மாதிரிதான் 4 வெரைட்டிஸா பிரிப்பாங்க. சோ இது எப்படின்னா ஃபிராக்ரன்ஸும் இருக்காது, கலரும் இருக்காது. சோ அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு கேட்டகரி. இதுக்கு கலர் இருக்காது, ஆனா ஃபிராக்ரன்ஸ் இருக்கும். சோ இவங்க ஒரு கேட்டகரி. சோ நெக்ஸ்ட் உள்ளவங்க என்னன்னா கலர் இருக்கும், ஆனா ஃபிராக்ரன்ஸ் இருக்காது. சோ இது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு கலரும் இருக்கும், ஃபிராக்ரன்ஸும் இருக்கும். சோ இதுதான் நம்ம நாட்டுல முன்னேறின பீப்புளோட கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஒரு 4 கேட்டகரிஸா பிரிச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி 4 கேட்டகரிஸா பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த பீப்புள்ஸ் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது ஃபுல்லாமே கோட்ஸா இருக்கும். இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ விவேகானந்தோட ஃபேமஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அதெல்லாம் என்னன்னா யூ கேன் டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். சோ அந்த மாதிரி ஃபேஸ் த ப்ரூட்டஸ். ஏதாவது நம்ம ஒரு விஷயத்த பார்த்து ஓடிட்டு இருக்கோம்னா நம்ம என்னன்னே தெரியாம ஓடிட்டு அந்த இடத்துல எப்படி நின்னுட்டு அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த பிரச்சனையில இருந்து உங்களால வெளில எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் அதுல நிறைய இருக்கும்.
சோ வந்து இன்னும் வந்து ஒரு கேட்டகரி வந்து பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சோ நம்ம என்ன பண்றோம்னே தெரியாம ஓடிக்கிட்டே இருப்பாங்களா, சோ அவங்களுக்காக வந்து அந்த மாதிரி வந்து கோர்ஸ் ஆரம்பிச்சு. சோ இப்போ ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க, அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கான ரெகக்னேஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்ப யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து அந்த ஒர்க்னால அவங்க வந்து ஃபேமஸான ஆளா இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல. சோ வந்து அந்த மாதிரி வந்து பீப்புள் வந்து எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து முன்னேறணும், என்ன பண்ணனா நம்ம வந்து எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இதுல வந்து நிறைய கோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பீப்புள் வந்து கேட்டகரியா பிரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, உங்களை வந்து ரெகக்னேஷன் இருக்கா இல்லையா, சோ அது இருந்துச்சுனாலும் வந்து நீங்க எப்படி அதுல இருந்து இம்ப்ரோவைஸ் பண்றது. சோ இப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அத வந்து உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்கன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்பினா அது கண்டிப்பா நடக்காம இருக்கவே இருக்காது. அதாவது ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ற வரைக்கும் யாராலையும் இந்த உலகத்துல வந்து நம்ம தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுல வந்து. சோ இது மாதிரி வந்து நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்கும், மோட்டிவேஷன் கோர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து புக் வந்து வாங்கி படிங்க. வாங்கி படிச்சுட்டு உங்களுக்கு இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. சோ வேற யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்து டவுனா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த புக் வந்து ஷேர் பண்ணிட்டு ஓகேவா. சுவாமி விவேகானந்தோட வின்னிங் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ஏஆர்டி சார். சோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த புக்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரலாம். பாய்.